தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களது பாடல் காப்புரிமை விவகாரமானது அண்மையில் வெளியாகி சாதனை படைத்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வரை நீண்டுள்ளது. இதில் இடம்பெறுகின்ற கண்மணி அன்போடு எனும் பாடல் இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பெரிதும் வழிவகுத்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இவ்வாறு இருக்க தன்னுடைய அனுமதியின்றி இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று இசைஞானி தரப்பினரால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதே குற்றச்சாட்டு கூலி திரைப்படத்தின் டீசர் வெளியான போது பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாபா பக்கம் வா எனும் பாடலுக்கும் இசைஞானி தரப்பினரால் முன்வைக்கப்பட்டது. உண்மையில் இந்த பாடல்களின் காப்புரிமை விவகாரம் என்பது என்ன, பாடல் உண்மையில் யாருக்கு சொந்தம், தெளிவாக இந்த ஒரு பதிவிலே பேசலாம். அதற்கு முன்னர் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். ஓகே, தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு இசைஞானியின் பங்களிப்பு என்பது மிக மிக அளப்பரியது. அது அன்னக்கிளி படம் தொடங்கி இன்று வரை அதை யாரும் மறக்க முடியாது. இவ்வாறு இருக்க இந்த காப்புரிமை விவகாரம் என்பது 2019ஆம் ஆண்டு எக்கோ என்ற நிறுவனத்திற்கு எதிராக இளையராஜாவினால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இந்த நிறுவனம் தன்னுடைய அனுமதியின்றி தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துகின்றது என்பது இவரது குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது, இல்லை, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளரின் அனுமதியோடு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பது அந்த நிறுவனத்தின் வாதம். இது நீதிமன்றம் செல்ல நீதிமன்ற தீர்ப்பு வருகின்றது. தயாரிப்பாளருக்கு பாடல் சொந்தமானாலும் கூட திரு இளையராஜாவிற்கான அங்கீகாரமும் உரிமையும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதை ஏற்காத இளையராஜா தரப்பு மேன்முறையீடு செய்கின்றார்கள். அது சென்று கொண்டு இருக்கின்றது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் 2016ஆம் ஆண்டு எங்களுடைய பாடும் நிலா எஸ்பிபிக்கு எதிராகவும் இந்த குற்றச்சாட்டினை இசைஞானி அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். ஆனால் அவர்களுக்கிடையே நிலவிய அந்த நல்ல உறவின் காரணமாக அது சமரசமாக தீர்ந்து விடுகின்றது. இவை ஒரு புறம் இருக்கட்டும். இந்த காப்புரிமை சட்டம் 1957 என்பதை நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது தனிநபர் ஒருவரின் கண்டுபிடிப்பு அல்லது படைப்பின் மீது அவருக்கான உரிமையை பாதுகாக்கும் நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் இந்த காப்புரிமை சட்டம். இது மிக மிக பொருத்தம் மேலைத்தேய நாடுகளுக்கு. காரணம், அங்கே பாடல் என்பது ஒரு தனிநபரின் இசை ஆல்பமாக வெளியாகும். அது அவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஆனால் திரைப்பட பாடல் என்பது, திரை இசை பாடல் என்பது பலருடைய பங்களிப்பின் பேரில் வருகின்ற ஒரு விடயம். அந்த சட்டம் இங்கு எவ்வாறு பொருந்தும் என்பது உண்மையில் அது கொஞ்சம் மீள ஆராய வேண்டிய ஒரு விடயம். 2018ஆம் ஆண்டு 96 என்ற திரைப்படம் வெளியாகும். இதில் கதாநாயகி திரைப்படம் முழுவதும் திரு இளையராஜா அவர்களின் பாடல்களை பாடும் ஒரு கதாநாயகியாக சித்தரித்து காட்டப்பட்டிருப்பார். 2019ஆம் ஆண்டு இசைஞானி அவர்கள் வழங்குகின்ற ஒரு பேட்டியில் இவரிடம் கேட்ட பொழுது இவர் கூறுவார், கடுமையாக விமர்சித்திருப்பார். காரணம், அவரிடம் அதற்கான அனுமதியை அவர்கள் பெறவில்லை. ஏற்கனவே இங்கே வழக்கில் நிலுவையாக இருக்கின்றது இந்த காப்புரிமை விவகாரம். அந்த சந்தர்ப்பத்திலே தன்னிடம் கேட்காமல் இன்னொருத்தர் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக இயல்பான ஒரு மனிதராக, சாதாரண ஒரு மனிதராக இவரும் கோவப்படுவார்கள். திரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு எதிராகவும் இந்த கூலி திரைப்படத்தில் மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றதே தவிர, இதற்கு முன்னர் விக்ரம் திரைப்படத்தில் விக்ரம் என்ற பாடலும், ஃபைட் கிளப் திரைப்படத்தில் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி என்ற பாடலும் இவரால் பயன்படுத்தப்பட்டது. அப்பொழுது இவரால் திரு இசைஞானியினால் எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து தன்னை மதிக்காமல் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையில் கோபம் என்பது நியாயம். ஏனென்றால் இதையே மஞ்சுமல் பாய்ஸ் டீமை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இளையராஜாவிற்கான அந்த கிரெடிட்டை திரைப்படத்தில் வழங்கியிருந்தாலும் கூட எத்தனையோ குழுக்களை சந்தித்தார்கள், எத்தனையோ நேர்காணல்களை மேற்கொண்டார்கள். ஆனால் திரு இளையராஜா அவர்களை சந்தித்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. முயற்சித்தார்களா என்று தெரியவில்லை, ஆனால் சந்திக்கவில்லை. அந்த சந்திப்பு இடம்பெறவில்லை. இப்பொழுது அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இங்கே இருப்பது இளையராஜாவின் தன்மான பிரச்சனை. ஏனென்று சொன்னால், தன்னுடைய இசையை பயன்படுத்தி, தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தி இன்னும் ஒரு சார் வெற்றி மேல் வெற்றிகளை குவித்துக் கொண்ட பொழுது தனக்கான ஒரு நன்றி நவிழ்தல் கூட சொல்லப்படாவிட்டால், தன்னை வந்து சந்திக்காவிட்டால், தன்னிடம் அதற்கான
அனுமதியை பெறாவிட்டால் நிச்சயமாக அது கோபத்தை மூட்டும் ஒரு செயல்தான். மாறாக சிலர் கூறுவது போன்று இளையராஜா பணத்தாசை பிடித்தவர் அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை வன்மையாக தமிழ் சினிமா ரசிகர்கள் அல்லது இளையராஜா அவர்களது பாடலை ரசிப்பவர்கள் ஆகிய நாங்கள் கண்டிக்கின்றோம். ஏனெனில் திரு இளையராஜா அவர்கள் புகழின் உச்சியில் இருக்கும் போது தயாரிப்பாளர்கள் வாசலில் காத்து கிடந்தார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுதும் கூட தற்போதைய இசையமைப்பாளர்கள் போல திரு இளையராஜா அவர்கள் ஹை பட்ஜெட் மூவிஸுக்கு மட்டும் இசையமைக்கவில்லை. சாதாரண லோ பட்ஜெட் மூவிஸ்க்கும் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மூவிஸ்க்கும் திரு இளையராஜா அவர்கள் அதே இசையினைத்தான் பாகுபாடு பார்க்காமல் வழங்கினார். அது ரஜினிக்கு ஒன்று கமலுக்கு ஒன்று என்று இல்லை. அது மோகனுக்காக இருக்கட்டும், பாக்யராஜுக்காக இருக்கட்டும், ராமராஜனுக்காக இருக்கட்டும், பாண்டியராஜனுக்காக இருக்கட்டும், அனைவருக்குமே ஒரே இசைதான். எத்தனையோ வளர்ந்து வரும் இயக்குனர்களை இளையராஜாவின் இசை தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்தி இருக்கின்றது. அவரது இசையினால் தான் பல இயக்குனர்கள் இங்கே சாதித்து காட்டினார்கள். ஏன் இயக்குனர் வாசு கூட ஒரு பேட்டியிலே சொல்வார், ஒரு நேர்காணல், அவரது முதல் படத்திற்கு திரு இளையராஜா அவர்கள் எந்த சம்பளமும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு நல்மனம் படைத்த ஒரு இசை மேதையிடம் சென்று உங்களுக்கான இதை நாங்கள் செய்கின்றோம் அல்லது செய்யவா என்ற அனுமதியை கேட்பதில் என்ன சுய கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கிறது? அவரது கோபம் நியாயம். நீங்கள் கூறுவீர்கள் இளையராஜா கர்வமாக பேசுகின்றார். பரவாயில்லை, பேசிட்டு போகட்டும், அதற்கான தகுதி உடையவர். அதையும் தாண்டி அந்த கர்வத்தை நீங்கள் அது ஒரு நேர்மையின் வெளிப்பாடாகவும் கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர் வெளிப்படையாக பேசுகின்றார். சிலர் இதை மனதில் வைத்துக் கொண்டு புறம் பேசலாம். ஆனால் அந்த தன்மையுடையவர் அல்ல இசைஞானி அவர். சட்டம் கூறட்டும், திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கே அந்த பாடல் சொந்தம் என்று. ஆனால் திரு இசைஞானி அவர்களுக்கு பின்வந்த எந்த ஒரு இசை அமைப்பாளருக்கும் அவரது இசையின் தாக்கமின்றி ஒரு பாடலினை அல்லது ஒரு இசையினை தமிழ் சினிமாவுக்கு வழங்க முடியாது. ஏ.ரஹ்மான் அதற்கு விதிவிலக்கு. அந்த விடயத்துக்கு நான் வரவில்லை. ஆனால் ஏ.ரஹ்மான் கூட மிக மிக மதிக்கின்ற ஒரு மனிதர் தான் திரு இளையராஜா. ஏனைய இசையமைப்பாளர்கள் யாருக்குமே அந்த எளிதில் தங்களது இசையை தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் இருத்திவிட முடியாது. காரணம் என்னவென்றால் இந்த இசைஞானியின் இசைதான் எங்களுடைய வாழ்வோடும் உணர்வோடும் கலந்திருக்கின்றது. அதை பிரித்தெடுப்பது என்பது எளிதல்ல. ஆனால் உங்களுடைய இந்த மீளுருவாக்கங்கள் என்பது அதை காயப்படுத்துகின்றது. அது காயப்படாத வண்ணம் தான் திரு இசைஞானி அவர்கள் பார்த்து கொள்கின்றார் அல்லது முயற்சிக்கின்றாரே தவிர தனக்கான பணத்திற்காக தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. ஏனெனில் இது எங்களுடைய சொத்து. அவரால் எங்களுக்கு வழங்கப்பட்ட இசை அது. இந்த இசை எங்களது அடுத்த தலைமுறைக்கும் சென்று அடைய வேண்டும். அதை அவர் தான் காப்பாற்றி தர வேண்டும். அது அந்த பாரிய பொறுப்பானது அவருடைய கைகளில் உள்ளது. அதைத்தான் அவர் செயல்படுத்துகின்றார். நீங்கள் அதற்கு மதிப்பளியும். அவரிடம் அனுமதி மட்டும் தான் கேட்க வேண்டும், வேற ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்த அனுமதியோடு உங்களது இசை பயணத்தினை நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். அதில் ஒன்றுமே ஆகப்போவதில்லை. காரணம், இளையராஜா என்பது இன்று அவரது மதிப்பும் பெருமையும் சிலருக்கு புரியாவிட்டாலும் இன்னும் 500, 1000, 5000 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் உள்ளவர் உலகுள்ளவரை நிலைக்க போவது இந்த மகானுடைய இசைதான். ஆதலால் அவரை போற்றாவிட்டாலும் பரவாயில்லை, தூற்ற வேண்டாம். அது தமிழை நேசிக்கும், தமிழ் இசையை நேசிக்கும் என்னை போன்ற ரசிகர்களுக்கு மிக மிக வேதனைக்குரிய விடயம். என்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கின்ற யாராவது இந்த வீடியோவினை பார்த்தால், இந்த காணொலியினை பார்த்தால் உங்களது கருத்தையும் தெரிவியுங்கள். நாங்கள் சமரசமாக சந்தோஷமாக இந்த விடயம் பற்றி பேசலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விடை பெறுகின்றேன். நான் உங்களில் ஒருவன், சந்திரன். வணக்கம்.